அது சரியா ஆகஸ்ட் 23, 2012 அயர்லாந்துடைய கேபிட்டல் சிட்டியான டப்ளினுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாக் ராக் அப்படிங்கிற ஒரு டவுன்ல நேரம் காலையில் ஒரு 7 மணி இருக்கும். அங்க இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில நின்னுட்டு இருந்த ஒரு காருக்குள்ள டிரைவிங் சீட்ல உட்கார்ந்தபடி எதையோ டீப்பா திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க 47 வயதான ஷீலா. ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு திங்க் பண்ண ஷீலா இப்ப கார்ல இருந்து இறங்கி அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற லிஃப்ட்டை யூஸ் பண்ணி 5th ஃப்ளோருக்கு போய் அங்க இருக்கிற ஒரு ரூமுடைய காலிங் பெல்ல பிரஸ் பண்றாங்க. ஆனா அப்பவுமே உள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வராததால தன்னுடைய போன் எடுத்து பிராங்க் அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்றாங்க. பிராங்க், நான் இப்ப எலைனுடைய ரூமுக்கு முன்னாடி தான் நிக்கிறேன், ஆனா அவ போனை எடுக்க மாட்டேங்கிறா, காலிங் பெல் அடிச்சாலுமே கதவை திறக்க மாட்டேங்கிறா, நீங்க உடனடியா இங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்த அரை மணி நேரத்துல அங்க வந்த 58 வயதான பிராங்க் ஸ்பேர் கீயை வச்சு அந்த ரூமுடைய டோரை ஓபன் பண்றாரு. பட் உள்ள போய் பாக்குறப்பதான் உண்மையாகவே அங்க எலைன் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. பட் அங்கிருந்த கிச்சன்ல ஒரு ஐபோன் சார்ஜ் போட்ட மாதிரி இருக்கிறதையும் நோட் பண்றாரு. போனை வச்சுட்டு இவ எங்க போனா, ஒருவேளை போனை மறந்துட்டு போயிட்டாளா அப்படின்னு திங்க் பண்ண பிராங்க் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற அவங்களுடைய கார் பார்க்கிங்ல வந்து கார் இருக்கா அப்படிங்கறத செக் பண்றாரு. அங்க கார் இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சு ஒருவேளை நீ வர்றதுக்கு முன்னாடியே அவளுடைய கார்லயே போயிருப்பா, கிளம்புற அவசரத்துல போனை வச்சுட்டு போயிருப்பா அப்படின்னு ஷீலா கிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவ்வளவு பெரிய கூட்டத்துல போய் இப்ப நம்மளால அவளை தேடவும் முடியாது, ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா அவளே கால் பண்ணுவா, அப்ப பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஷீலாவோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப கூடவே பிராங்குமே அவருடைய கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பட் அப்படி அவரு அலட்சியப்படுத்திட்டு போனது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு அவருக்கு தெரியாம போயிருச்சு. எஸ், அவரு தேடி வந்த எலைன் அப்படிங்கிற எலைன் ஒஹாரா தான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு அயர்லாந்துடைய நியூஸ் சேனல்ஸ்ல ரொம்பவே பரபரப்பா பேசக்கூடிய ஒரு நபராய் இருக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது அயர்லாந்துல இருக்கிற மக்களுக்கு தெரிய வந்தப்ப அந்த நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற பல நாட்டு மக்களுமே கூட இப்படியெல்லாம் கூட நடக்குது அப்படின்னு அதிர்ச்சி ஆனாங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் பொழுதும் உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். சோ அப்படி எல்லாருமே ஷாக் ஆகுற மாதிரி எலைன் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற கேட்கறதுக்கே ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்கக்கூடிய எலைன் ஒஹாரா கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி கேட்கும் பொழுது இது எப்படி முடியும், நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஃபுல்லா கியூரியஸ் ஆயிருவோம்ல. பட் ஒரு முறையாவது நம்மளுடைய ஃபினான்சியல் ஃபியூச்சரை பத்தியும் அப்படி கியூரியஸா யோசிச்சிருக்கீங்களா? மாச சம்பளம் வரும், ஒரு நல்ல அமௌண்ட்டை சேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆக்சுவலா அது போதாது. பிகாஸ் பணத்துடைய வேல்யூ நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு தான் இருக்கு. உங்களுடைய பணத்தை க்ரோ பண்ணணும் அப்படின்னா சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். பட் எல்லாருக்குமே இன்வெஸ்ட் பண்ண பணம் லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனா நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் மெச்சூரிட்டி அப்ப ₹1 கூட லாஸ் ஆகாம அப்படியே ஃபுல்லா வர்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுவும் கூடவே நல்ல ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸோட. அதுதான் டாடா ஏஏ லைஃப். டாடா குரூப்னால நடத்தப்படுற மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்ட்ல ஒண்ணு. இவங்க டாப் 200 ஆல்பா 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு என்எஃப்ஓவை லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இந்த என்எஃப்ஓல ஜூன் 30 வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது ஜஸ்ட் 3 டேஸ் தான் இன்னும் பாக்கி இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கு. கால் பேக் ரிக்வெஸ்ட் கொடுத்தா உங்க டவுட் தமிழ்லயே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இந்த இண்டெக்ஸ் உடைய ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் 5 வருடத்துல 31%, 10 வருடத்துல 22.3% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த இண்டெக்ஸ்ல 2015ல 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்ப அது 75 லட்சமா மாறி இருக்கும். இதே இண்டெக்ஸ் தான் இப்ப டாடா ஏஏஏ இந்த என்எஃப்ஓல ரெப்ளிகேட் பண்றாங்க. என்ஏவி பிரைஸ் 10 ரூபீஸ் தான். மாசம் 2000 இருந்தே இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுடைய மந்த்லி பிரீமியம் உடைய 120 மடங்கு லைஃப் கவரா கிடைக்கும். வருஷத்துக்கு அப் டு 2.5 lakhs வரைக்குமே இன்வெஸ்ட் பண்ணாலுமே ரிட்டர்ன்ஸ்க்கு டாக்ஸ் ஃப்ரீ. என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் மாசத்துக்கு 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2 கோடி வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்வெஸ்ட் பண்ண ஜூன் 30 தான் லாஸ்ட் டேட். அதுக்கு இன்னும் 3 நாட்கள் மட்டும் தான் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கு. இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க.
மார்ச் 17, 1976 அன்னைக்கு பிறந்த எலைனுக்கு 2 விஷயம் ரொம்பவே பிடிக்கும். ஒன்னு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுறது, இன்னொன்னு அவங்களுடைய அப்பாவான பிராங்க் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது. எஸ், இன்ட்ரோல எலைனை தேடி வந்த பிராங்க் தான் அவங்களுடைய அப்பா. சின்ன வயசுல இருந்தே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தன்னுடைய அப்பா கூட பழகிட்டு இருந்த எலைனுக்கு ஒரு டீச்சரா ஆகணும் அப்படிங்கறதா கனவா இருந்திருக்கு. பிகாஸ் அவங்களுடைய அம்மாவும் ஒரு ஸ்கூல் டீச்சர். பட் பேட் லக், எலைனுக்கு டிஸ்லெக்சியா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதாவது ரீட் பண்ணும் பொழுது வார்த்தைகளை ரிவர்ஸ்ல ரீட் பண்றது, லெட்டர்ஸை தலைகீழா எழுதுறது அப்படிங்கிற ப்ராப்ளம் இருந்திருக்கு. சோ நாளடைவுல அவங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் யாருமே அவங்க கூட சரியா பேசாம ஒதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எலைனுக்கு 2 விஷயம் ரொம்பவே பிடிக்கும். அதுல ஒன்னு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு. ஆனா இப்ப அவங்க கூட யாருமே பேசாம இருக்கிறது அவங்கள ரொம்பவே அப்செட் பண்ண ஆரம்பிக்குது. கொஞ்ச நாட்கள்லயே ரொம்பவே டிப்ரெஷன்ல போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு நேரத்துல தான் தண்ணியில தத்தளிக்கிறப்ப ஒரு மரக்கட்டை சப்போர்ட்டா கிடைச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃப்ரெண்ட் எலைனுக்கு கிடைக்கிறாங்க. எலைன் மேல அந்த ஃப்ரெண்டு காட்டுன அன்பாலையும் அவங்களுக்கு தரப்பட்ட ட்ரீட்மெண்ட்னாலையும் அவங்களுக்கு இருக்கிற டிஸ்லெக்சியா அப்படிங்கிற ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆக ஆரம்பிக்குது. பட் அப்படி போயிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் எலைனுக்கு 16 வயசு ஆகுறப்ப இந்த உலகத்திலேயே அவங்க ரொம்பவே நேசிச்ச அவங்களுடைய அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்து போறாங்க. இதனால விரக்தியுடைய எல்லைக்கே போன எலைன் அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்துக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்கள காப்பாத்திருக்காங்க. ஆல்சோ அதுக்கப்புறமா யாரு கூடயுமே பேசாம ரொம்பவே டிப்ரெஸ்டா இருந்த எலைனுக்கு மென்டல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களுக்கு இருந்த இந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்னால அதுக்கு மேல அவங்களால படிக்க முடியாம போகுது. டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற அவங்களுடைய கனவுமே கரைஞ்சு போகுது. இதுல அவங்களுக்கு மேலுமே கஷ்டத்தை கொடுக்கற மாதிரி 2002 வருஷம் அவங்களுடைய அம்மாவும் இறந்து போறாங்க. சோ இதுக்கப்புறமா தனியா ஒரு அபார்ட்மெண்ட்ல போய் தங்க ஆரம்பிச்ச எலைன் ஒரு நியூஸ் ஏஜென்சில வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில வருடங்கள் ஓட 2011 அவங்களுடைய மென்டல் ஹெல்த் ரொம்பவே மோசமாகுது. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஹாஸ்பிட்டலையே அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி 2011 ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்க அடுத்த ஒரு வருஷத்திலேயே நல்லா ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சோ 2012 ஆகஸ்ட் 22ஆம் தேதி அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜும் ஆகுறாங்க. அப்படி அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக எலைனுடைய அப்பா பிராங்க் அங்க வராரு. கூடவே தன்னுடைய முதல் மனைவி இறந்ததுமே பழக்கமான தன்னுடைய புது கேர்ள் ஃப்ரெண்டான ஷீலாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராரு. அப்பதான் நாளைக்கு இங்க ஒரு போட் ரேஸ் காம்படிஷன் நடக்குது. அந்த போட் ரேஸ் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு ஷீலா வந்து உன்னை கூட்டிட்டு போவாங்க. சோ நாளைக்கு காலையில நீ ரெடியா இரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த காம்படிஷனுக்கு கூட்டிட்டு போறதுக்காக தான் ஷீலா எலைனுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி போய் கார்ல வெயிட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இன்ட்ரோல பார்த்த விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது. எலைனும் காணாம போறாங்க. எஸ், அன்னைக்கு ஈவினிங் போட் ரேஸ் காம்படிஷன் முடிஞ்சுமே அவங்க வீட்டுக்கு வரல அப்படிங்கறதால எலைனுடைய அப்பா, பிரதர், சிஸ்டர் மற்றும் ஷீலா அப்படின்னு எல்லாருமே எலைன் எங்க போனாங்க அப்படின்னு அந்த பிளாக் ராக் டவுன் முழுவதுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் எலைனுடைய அந்த கார் மட்டும் அவங்களுடைய அம்மா அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறைக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆல்சோ அங்க வேலை செய்யறவங்க கிட்ட விசாரிக்கிறப்பதான் அந்த கார் 2 நாளாவே அங்கதான் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ எலைனுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு அப்படின்னு பயந்து போன அவங்களுடைய ஃபேமிலி உடனடியா எலைன் காணோம் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கறாங்க. விசாரணை ஆரம்பிச்ச போலீஸ் முதல்ல அந்த கார் முழுவதும் சர்ச் பண்றாங்க. ஆனா அதிலிருந்து எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. சோ போலீஸ் அந்த கல்லறை மற்றும் அதுக்கு பக்கத்துல விசாரிக்கும் பொழுது ஆகஸ்ட் 22 அன்னைக்கு ஈவினிங் ஒரு 5:40 மணிக்கு ஒரு பொண்ணு அந்த கல்லறையில் இருந்து அழுதுகிட்டே வெளியே வந்தாங்க. அத நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு நபர் சொல்லியிருக்காரு. இப்ப அவர் சொன்னதை சப்போர்ட் பண்ற மாதிரி போலீஸ்க்கு இன்னொரு எவிடன்ஸும் கிடைக்க ஆரம்பிக்குது. அதாவது எலைன் அவங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல இருந்து ஆகஸ்ட் 22 அன்னைக்கு ஈவினிங் 5 மணி அளவுல தன்னுடைய கார் எடுத்துட்டு வெளியே கிளம்பியிருக்காங்க. அந்த கார் கல்லறையை நோக்கி தான் வந்திருக்கு அப்படிங்கறதும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா போலீஸ்க்கு தெரிய வருது. பட் அந்த கல்லறையில் இருந்து பிளாக் ராக் டவுனுடைய பல இடங்கள்ல தேடியுமே கூட எலைன் எங்க போனாங்க அப்படிங்கறத போலீஸால கண்டுபிடிக்க முடியாம போகுது. எலைனுடைய ஐபோன் அவங்களுடைய ரூம்ல தான் சார்ஜ் போடப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதிலிருந்து அவங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய லேப்டாப் அப்படின்னு எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. ஆனா போலீஸ்க்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. ஸோ அயர்லாந்தில் இருக்கிற மக்கள் மற்றும் டிவி சேனல்ஸ் எல்லாருமே எலைனுக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு பரபரப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்பதான் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு முக்கியமான தியரிய மக்கள் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவருடைய தியரி படி எலைனுடைய இந்த பாஸ்ட் லைஃபை வச்சு பார்க்கும்போது
அவங்க மென்டலி அஃபெக்ட் ஆன ஒரு லேடியா இருந்ததாலையும் ஆல்ரெடி எலைன் அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்துக்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கறதாலையும் அவங்க மறுபடியுமே அதே மாதிரி ஒரு முடிவுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. மேலும் அவங்களுடைய அம்மாவுடைய கல்லறைக்கு பக்கத்துல பாறைகள் நிறைஞ்சிருக்கிற ஒரு பீச் ஒன்னு இருக்கு. சோ அங்கிருந்து குதிச்சு அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்திருப்பாங்க. அப்ப அவங்களுடைய அந்த இறந்த உடலை சுறாமீன் மாதிரியான கடல்வாழ் உயிரினங்கள் கடிச்சு கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிருக்கும். அதனாலதான் அவங்களுடைய உடலுமே கூட கிடைக்காம போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த போலீஸ் ஆபீசர் அவருடைய தியரி அப்படின்னு இப்படி சொன்னாலும் எலைன் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும் பொழுது ஹாப்பியா தானே இருந்திருக்காங்க. அவங்க முழுவதுமா கியூர் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு தப்பான முடிவுக்கு அவங்க போகணும் அப்படின்னு அயர்லாந்துல இருக்கிற மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா எலைனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் போலீஸ் சொன்ன தியரிக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பிகாஸ் கடைசியா அவளுடைய அம்மாவுடைய கல்லறைக்கு போய் அவ அழுதுருக்கா அப்படின்னா ஆல்ரெடி அவளுடைய மனசுல ஏதோ ஒரு தப்பான முடிவை எடுத்திருக்கா அப்படிங்கறத எங்களால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்களே இப்படி கன்வின்ஸ் ஆனதால இந்த கேஸ் சால்வ் பண்ணாத ஒரு கோல்ட் கேஸா மாற ஆரம்பிக்குது. அயர்லாந்துடைய மக்களுமே இந்த கேஸை பத்தி மறக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்படி இருக்கிற ஒரு சமயத்துல தான் எலைன் காணாம போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு யாருமே எதிர்பார்க்காத ஒரு லீட் ஒன்னு போலீஸ்க்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அது சரியா செப்டம்பர் 10, 2013 27 வயதான வில்லியம் அன்னைக்கு மதியானம் பிளாக் ராக் டவுன்ல இருக்கிற ஒரு ஏரியை அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுத்தி பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப சடனா அந்த ஏரியுடைய கரை ஓரத்துல தண்ணியில ஊறி போன நிலைமையில ஒரு பேக் கிடக்கிறதையும் அதுக்குள்ள இருந்து ஒரு மெட்டல் செயின் ஒன்னு வெளியே தொங்கிட்டு இருக்கிறதையும் நோட் பண்ணவரு அந்த பேக் எடுத்து செக் பண்றப்பதான் அதுக்குள்ள ஹேண்ட் கப்ஸ் அதாவது கை விலங்கு, 2 மெட்டல் செயின்ஸ், சின்ன சின்ன லாக்ஸ் மற்றும் அதோடைய கீஸ் அண்ட் ஒரு ஒயிட் டி ஷர்ட் இருக்கிறதையும் நோட் பண்றாரு. இத பாக்குறதுக்கே ரொம்பவே வியர்டா இருந்ததால வில்லியம் உடனடியா இத போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. இப்ப அதை எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ண போலீஸ் டைவர்ஸை வச்சு அந்த ஏரியில வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதே நேரத்துல அங்கிருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிராவலிங் டைம்ல இருக்கக்கூடிய கிலாக்கி அப்படிங்கிற ஒரு மலையடிவாரத்துல இந்த கேஸுடைய இன்னொரு பிரேக் த்ரூ, அதுவும் இதிலிருந்து அடுத்த 3 நாள்ல கோஇன்சிடென்ஸா நடக்க ஆரம்பிக்குது. செப்டம்பர் 13 அன்னைக்கு 35 வயது இருக்கக்கூடிய ஒரு டாக் ட்ரெயினர் அவருடைய 5 நாய்களை கூட்டிட்டு அந்த மலையடிவாரம் வழியா போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப திடீர்னு காட்டுக்குள்ள போன அவருடைய நாய் ஒண்ணு அடுத்த 10வது நிமிஷமே அதனுடைய வாயில 1 அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு எலும்பு துண்டை கவ்விட்டு வருது. அந்த நாய் கிட்டத்தட்ட 1 மாசமாகவே இந்த மாதிரி காட்டுக்குள்ள போறதும் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு எலும்பு துண்டை கவ்விட்டு வரதுமா தான் இருந்திருக்கு. அப்பெல்லாம் ஏதாவது காட்டு விலங்கு இறந்து போயிருக்கும், அதனுடைய எலும்பு துண்டை தான் இந்த நாய் எடுத்துட்டு வருது அப்படின்னு நினைச்ச அந்த டாக் ட்ரெயினர் இந்த முறை அந்த நாய் கவ்விட்டு வந்த அந்த எலும்பு துண்டுல கிழிஞ்சு போன ஒரு துணி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. சோ உடனடியா எங்கிருந்து அந்த எலும்பை எடுத்துட்டு வருது அப்படின்னு சர்ச் பண்றாரு. அப்பதான் அங்கிருந்து கொஞ்ச தூரத்திலேயே கை மற்றும் கால்கள் இல்லாம ஒரு முழு மனித எலும்பு கூடு அங்க கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. அண்ட் உடனடியா இத போலீஸ் கிட்ட இன்ஃபார்மும் பண்றாரு. அங்க வந்த போலீஸ் அந்த எலும்புகளை ரெக்கவர் பண்ணி ஃபாரன்சிக் டீம் கிட்ட கொடுக்கறாங்க. மேலும் அந்த எலும்பு கூடுல இருந்த Dress எலைன் கடைசியா காணாம போனப்ப போட்டிருந்த Dress மாதிரியே இருந்ததுனால அத எலைனுடைய DNA கூட டெஸ்ட் பண்ணி பார்த்த ஃபாரன்சிக் டீம் கிடைச்ச அந்த எலும்புகள் எலைனுடைய தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இப்போ அகெயின் எலைனுடைய கேஸ் ரீஓப்பன் ஆகுது. இன்வெஸ்டிகேஷன் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ போலீஸ் அவங்க செக்யூர் பண்ணி வச்சிருந்த எலைனுடைய ரூமை இன்னொரு தடவை கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க. அப்பதான் எலைன் படுத்திருந்த அவங்களுடைய பெட்டை புரட்டி போட்டு பார்க்கும்போது இவ்வளோ நாட்களா அவங்க மிஸ் பண்ணியிருந்த ஒரு முக்கியமான தடயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெட்டுடைய பின்பக்கத்துல சில பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கிறதையும் கூடவே அதுல ஒரு சீமன் ஒட்டிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சாம்பிள்ஸ் எடுத்து ஃபாரன்சிக் டீம் செக் பண்ணும் பொழுதுதான் அந்த பிளட் ஸ்டெயின்ஸ்ல 2 பேருடைய ரத்தம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அதுல ஒன்னு எலைனுடைய ரத்தம், இன்னொன்னு அடையாளம் தெரியாத அன்னோன் பர்சனுடைய ரத்தம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல அந்த அடையாளம் தெரியாத அன்னோன் பர்சனுடைய சீமன் தான் அந்த பெட்ல ஒட்டிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப ஒரு ஏரியில தண்ணியில ஊறி போன நிலைமையில ஒரு பேக் கிடைச்சது. சோ அந்த ஏரிக்குள்ள வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு டைவர்ஸை வச்சு போலீஸ் தேட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்படி தேடிட்டு இருந்த போலீஸ்க்கு அந்த ஏரிக்குள்ள இருந்து 2 செல்போன்ஸ், ஒரு கத்தி மற்றும் கண்ணுல போடுற ஒரு கண்ணாடி இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப கிடைச்ச அந்த கண்ணாடியுடைய ஃப்ரேம்ல இருக்கிற அந்த நம்பரை வச்சு செக் பண்றப்ப அது அதே டவுன்ல இருக்கிற ஒரு கடையில இருந்து தான் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் அதை வாங்கினது வேற யாரும் இல்ல எலைன் தான் அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல
கடைசியில அங்க கிடைச்ச அந்த 2 போன்ல இருக்கிற சிம் கார்ட்ஸ் எலைனுடைய தான் அப்படின்னும் அதன் மூலமா ஒரே ஒரு நபர்கிட்ட தான் அதிகமா பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கறதையும் எலைன் காணாம போறதுக்கு முன்னாடி கடைசியா அந்த நபர்கிட்ட தான் அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கறதையும் அந்த நபருடைய பெயர் கிரஹாம் டெவைர் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கிரஹாம் மற்றும் எலைனுடைய செல்போன் இவங்க 2 பேர்த்துடைய சிக்னலுமே 2012 ஆகஸ்ட் 22 அன்னைக்கு, அதாவது என்னைக்கு எலைன் காணாம போனாங்களோ அதே டவர் ரேஞ்சில் தான் இந்த 2 சிக்னலுமே இருந்திருக்கு அப்படிங்கிறதும் போலீஸ்க்கு தெரிய வருது. ஸோ எலைன் வீட்டில் இருந்த அந்த ஐபோன் இல்லாம அவங்களுடைய ஃபேமிலி கொலீக்ஸ் அப்படின்னு இவங்க யாருக்குமே தெரியாம 2 போன்ஸையும் அதுக்கு 2 சிம் கார்ட்ஸையும் சீக்ரெட்டா வச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. மேலும் அதன் மூலமா தான் கிரஹாம் கூட பேசிட்டு இருந்திருக்காங்க. சோ அந்த நம்பரை வச்சு டப்ளின் சிட்டியில் இருக்கிற 50 வயதான ஆர்கிடெக்ட் கிரஹாம போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா போலீஸ் கிரஹாம் கிட்ட விசாரிக்கிறப்ப எலைனா எனக்கு எலைன் அப்படின்னு யாருமே தெரியாது, நான் எலைனை பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா போலீஸோ அவனுடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி எலைனுடைய ரூம்ல கிடைச்ச சீமன் மற்றும் பிளட் ஸ்டெயின் இந்த 2மே அவனுடைய தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. மேலும் கிட்டத்தட்ட 3 வருஷமா அவன் எலைன் கூட கான்டாக்ட்ல இருந்திருக்கான் அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. பட் அப்படி இருந்துமே கூட அவன் தனக்கும் எலைனுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்ல, எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு சொல்லி சாதிச்சிருக்கான். சோ இவன் தான் கண்டிப்பா எலைனை ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட்டாலும் அவன் என்ன பண்ணா அப்படிங்கிறதுக்கான சாலிடான எவிடன்ஸ் எதுவுமே அவனுடைய கையில இல்ல. என்ன ப்ரோ சொல்றீங்க, இவனுடைய சீமன்ஸ் மற்றும் பிளட் ஸ்டெயின்ஸ் எலைனுடைய ரூம்ல அந்த பெட்டு கடியில இருந்துச்சு இல்லையா, அதுவே போதுமே இவன் தான் கில்லர் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அதை வச்சு அவங்களுக்குள்ள அஃபையர் இருந்திருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் தான் போலீஸால ப்ரூவ் பண்ண முடியும். மேலும் எலைன் கடைசியா அவங்களுடைய அபார்ட்மெண்ட்டை விட்டு உயிரோட வெளியே போயிருக்காங்க அப்படிங்கறத வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய ரூம்ல வச்சு அவங்களுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே வந்திருக்க வாய்ப்பில்லை. ஆல்சோ பிளட் ஸ்டெயின்ஸ் கிடைச்ச அந்த பெட்ரூம் கிரைம் சீனா இருக்கவும் சான்ஸே இல்லை. ஸோ எலைனுடைய எலும்புகள் கிடைச்ச இடம் தான் கிரைம் சீனா இருந்தாலுமே அங்க அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கான எவிடன்ஸும் போலீஸ் கிட்ட இல்ல. பிகாஸ் அவங்களுக்கு கிடைச்சது வெறும் எலும்புகள் மட்டும்தான். இப்ப இவன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படிங்கறத நிரூபிக்க ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் போலீஸ்க்கு தேவைப்பட்டிருக்கு. ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்பதான் ஒரு சூப்பரான ஐடியா ஒன்று அவங்களுடைய மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. எலைனுடைய ரூம்ல அந்த பெட்டு கடியிலேயே இருந்த எவிடன்ஸை முதல்ல எப்படி தவற விட்டோமோ அது மாதிரி வேற என்னெல்லாம் எவிடன்ஸை நம்ம தவற விட்டுருப்போம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒருவேளை யாருக்குமே தெரியாம அவங்க எக்ஸ்ட்ராவா 2 போன் வச்சிருந்த மாதிரி யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய லேப்டாப்ல இருந்து அவங்க ஏதாவது டெலிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ண போலீஸ் அவங்களுடைய லேப்டாப்ல இருந்து டெலிட் ஆன டீடைல்ஸை ரெக்கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரெக்கவர் பண்ணப்பதான் அவங்க கற்பனை கூட பண்ணி பார்க்காத ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதாவது எலைன் மற்றும் கிரஹாம் இவங்க 2 பேருமே BDSM அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்த ஒரு செக்ஸ் டார்ச்சர் வெப்சைட் மூலமா தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆக்சுவலா இந்த வெப்சைட்குள்ள விருப்பப்பட்டு உள்ள வர பெண்களை அவங்களுடைய சம்மதத்தோட ஆண்கள் செக்ஸ் அடிமைகள் மாதிரி டார்ச்சர் பண்ணுவானுங்க. அதாவது அவங்கள அடிக்கிறது, உதைக்கிறது, கத்தி, கம்பி மாதிரியான ஆயுதங்களை வச்சு அவங்களுடைய உடல்ல ரத்த காயங்களை உண்டு பண்றது அப்படின்னு அவங்கள கொடுமைப்படுத்திக்கிட்டே செக்ஸ் வச்சுக்குவாங்க. மேலும் அந்த டைம்ல அவங்க எஸ்கேப் ஆகாத மாதிரி கைகள்ல விலங்கும் கால்கள்ல சங்கிலியை வச்சு கட்டி லாக் பண்ணிடுவானுங்க. அதே மாதிரி இந்த கிரஹாம் எலைனுடைய வயிற்றுல தொடையில அப்படின்னு கத்தியை வச்சு கீறிட்டே ரத்த காயங்களை உண்டாக்கிட்டே செக்ஸ் வச்சுக்கிற மாதிரியான வீடியோஸ் எலைனுடைய லேப்டாப்ல இருந்து போலீஸ் ரெக்கவர் பண்றாங்க. மேலும் அது கூடவே இன்னுமே ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, எலைன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது 2011 ஜூன் மாசம் அவங்களுடைய மொபைல் போனுக்கு, ஐ மீன் போலீஸ் ஏரியில இருந்து கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த நம்பருக்கு கிரஹாம் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நான் உன் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டே உன்னை குத்தி கொலை பண்ணணும், அப்பதான் என்னுடைய வெறி அடங்கும் அப்படின்னு அந்த கிரஹாம் மெசேஜ் அனுப்பியிருக்கான் அப்படிங்கிறதையும், அதுக்கு எலைனோ இப்போதைக்கு அதை அக்செப்ட் பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை, ஒருவேளை எனக்கு ஃபியூச்சர்ல அப்படி ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா நான் சொல்றேன் அப்படின்னு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இதை வச்சு பார்க்கும் பொழுது இப்ப கடைசியா இவனுக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. அவன் நடத்த போற வெறியாட்டத்துக்கு அவங்க ஓகே சொல்லிருக்காங்க. நம்ம சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்களுடைய அம்மாவுடைய கல்லறையில உட்கார்ந்து கடைசியா அழுதுட்டு போயிருக்காங்க. அப்படி போன எலைனை காட்டுக்குள்ள வச்சு செக்ஸ் டார்ச்சர் பண்ணி கடைசியில அவன் கொலையுமே பண்ணிருக்கான். அதுக்கப்புறமா அவங்களுடைய உடலை அங்கேயே விட்டுட்டு எலைனுடைய கண்ணாடி, மொபைல் போன்ஸ் மற்றும் அவங்கள டார்ச்சர் பண்ண யூஸ் பண்ண ஹேண்ட் கப்ஸ், செயின்ஸ், லாக்ஸ், அவங்கள கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தி அப்படின்னு அது எல்லாத்தையுமே
எவனே ஏரியில தூக்கி போட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு போலீஸ் அவங்களுடைய ஆர்குமெண்ட்டை கோர்ட்ல முன் வைக்கிறாங்க. பட் அப்ப வரைக்குமே கிரஹாம் இந்த கொலையை பண்ணல அப்படின்னு ஆர்கியூ பண்ண அவனுடைய லாயர் எலைனுக்கு இருந்த மென்டல் ப்ராப்ளம்னால அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு இப்ப வாதாட ஆரம்பிக்கிறாரு. பட் அதை இக்னோர் பண்ண கோர் கிரஹாம் தான் கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கு டைரக்ட் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸை வச்சு 2015 மார்ச் மாசம் கிரஹாம் தான் எலைனை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்து தீர்ப்பு எழுதுறாங்க. ஆனா கிரஹாம் அதுக்கப்புறமும் விடாம மேல் கோர்ட்ல அப்பீல் பண்றான். சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே அவனுடைய அப்பீல் பெட்டிஷனை தள்ளுபடி பண்ண ஜட்ஜஸ் அவனுடைய லைஃப் சென்டென்ஸை கன்ஃபார்ம் பண்ணி தீர்ப்பு எழுதுறாங்க. ஆக்சுவலா இந்த கேஸ்ல நிறைய விஷயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. ஆரம்பத்திலிருந்தே எலைனுக்கு இருந்த மென்டல் பிரச்சனை இதுல ஒரு மிகப்பெரிய ரோலை பிளே பண்ணிருக்கு. பட் ஒரு வருஷமா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துட்டு நல்லா கியூர் ஆகி வெளியே வந்த அடுத்த நாளே எலைன் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? அதே போல சாகணும் அப்படின்னா எவ்வளவோ வழிகள் இருக்கு. இவங்க எதுக்காக இப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதா இந்த கேஸ இன்னுமே வியர்டான ஒரு கேஸா, ரொம்பவே வித்தியாசமான ஒரு கேஸா மாத்தி இருக்கு. வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல நான் சொன்ன அந்த NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஜூன் 30 தான் லாஸ்ட் டேட். அது இனிமே 3 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கு. இல்ல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. So, my dear SD investigators, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.